நம்ம ஹீரோவும் நம்ம ஜோஜி சார்ஜ் இருக்காப்புல. ஜோஜி சார்ஜை பொறுத்த வரைக்கும் அவர் லைஃப்பில் வந்து அவர் ஃபேமிலியோட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஜோஜி சார்ஜுக்கு வந்து பொண்ணு ஒன்று இருக்காங்க, வந்து ஒரு லாயராக இருக்காங்க. குற்றமான செயலில் வந்து ஈடுபடுறாங்களோ அது வந்து நேர்மையாக கேட்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்காங்க. பிஜி மேனன் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்காப்புல. அவர் ஒரு கட்டத்தில் வந்து லஞ்சம் வாங்கிட்டு அங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் அந்த நிர்வாகி மேலே வந்து பாலிசம் மாற்றிக்கிட்டு அவர் அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சமயத்தில் பார்த்து நம்ம ஜோஜி சார்ஜோட பொண்ணுக்கு நம்ம பிஜி மேனனுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜோஜி சார்ஜ் பொண்ணுங்க ஒரு கடலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது திடீர்னு பார்த்தா பொண்ணு வந்து காணாமல் போயிடும். அந்த போலீஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கொள்ளாமல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பிஜி மேனன் தான் இதுக்கு உண்மையான ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜி சாருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஏன்டா இவர்னால நம்ம பொண்ணு காணா போச்சு, ஆனால் இவர்கிட்டே வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோமே, அது வந்து இவர் எப்படி சொல்லி யதார்த்தமான ஒரு கேஸாக வந்து எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜி சார்ஜ் வந்து நினைக்கிறாப்புல. ஆனால் ஜோஜி சார்ஜ் இடத்துல வந்து இவன் குற்றவாளி, இவனால தான் நமக்கு பொண்ணு வந்து காணா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜி சார்ஜ் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்குமா இங்கே பார்த்தா மோசமான நிலையில் வந்து நம்ம ஜோஜி சாரோட பொண்ணு வந்து கொடூரமான நிலையில் கொல்லப்பட்ட நிலையில் வந்து காட்டுக்குள்ள வந்து கிடக்கா. இதை பார்த்து நம்ம ஜோஜி சாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் கொள்ளாமல் இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி நம்ம பிஜி மேனன் இருக்கிறதுனால இவர் தான் நமக்கு காரணம், நம்ம பொண்ணு வந்து இவர் தான் நம்ம வந்து சித்திரவதைப்படுத்தி நம்ம பொண்ணு வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜி சார்ஜ் வந்து நம்ம பிஜி மேனனை வந்து இவன் எப்படியாச்சும் நம்ம பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜி மேனன் வந்து பழி வாங்க போகிறாப்புல. போகும்போது நம்ம பிஜி மேனனுக்கு ஒரு தெரிஞ்ச ஆளை வந்து நம்ம ஜோஜி சார்ஜ் வந்து கொண்டதுக்கப்புறம் ஜோஜி சார்ஜ் எதனால அப்படி பண்ணுறாப்புல வைக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜி மேனன் உயர் அதிகாரிலாம் ஒரு ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து வந்துட்டாப்புல. வந்ததுக்கப்புறம் நம்ம ஜோஜி சார்ஜ் இதுக்கு மேலே எப்படி சொல்லி இருந்தால் உண்மையான குற்றவாளி நீ ஒத்துக்கையை பொண்ணு நீ தான் கொண்டே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் பிஜி மேனன் வந்து சொல்கிறாப்புல நான் வந்து பொண்ணை வந்து கொள்ள வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஜோஜி சார்ஜ் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று அடிக்கிறாப்புல. நீ உண்மையை சொன்னா அப்படி பையனை வந்து நான் கடத்தி வச்சிருக்கேன், நான் வந்து அவனை வந்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜி சார்ஜ் வந்து சின்ன ஒரு சவப்போட்டிகளில் வந்து உசுரோட வச்சு நம்ம பிஜி மேனனோட பையனை வந்து அந்த குழிக்குள்ள தோண்டி போச்சிடாப்புல. ஆனால் அந்த பையன் வந்து உயிரோட இருக்கான். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ற 3 மணி நேரத்தில் வந்து நீ அவனை வந்து காப்பாற்றணும், இல்லைன்னா அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜோஜி சார்ஜ் வந்து இறந்துடாப்புல. இதை பார்த்து நம்ம பிஜி மேனனுக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன இப்படி சொல்லிவிட்டு அவன் வந்து இறந்துட்டானே வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜி மேனன் வந்து நம்ம ஜோஜி சார்ஜ் வந்து நம்ம பையனை வந்து எங்கே வச்சிருக்கான் எது வச்சிருக்கான்னு தெரியாமல் கொள்ளாமல் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு திண்டார சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து உனக்கு இப்படியா வேணும் அப்படியே கொஞ்சம் நமக்கு ஒரு கட்டத்தை தோணுச்சு. மித்தபடி நம்ம ஜோஜி சார்ஜ் இறந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை இவருக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நிர்வகிச்சிருக்கலாமே, ஆனால் இவர் உடனே இறந்துட்டாப்லே அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் வந்து நம்ம ஜோஜி சார்ஜ் வந்து ஒரு பெரிய ஒரு ஹேக்கராக இருக்காப்புல இந்த படத்தில். ஆனால் அவருக்கு தெரிஞ்ச அந்த ஃபோன் நம்பர் வச்சு தாங்க இந்த ஒரு படத்தில் ஒரு கதை அம்சமாகவே ஒரு கட்டத்தில் வந்து போகும். அதை பார்க்கும்போது அந்த ஃபோன் நம்பர் தான் கிட்டத்தட்ட டிப்ஸ்லாம் ஒன்று இருக்குது. அந்த டிப்ஸ்லாம் நம்ம பிஜி மேனன் வந்து பையனை வந்து கண்டுபிடிக்கணும், இந்த நம்பரில் தான் பையனோட உசுரே இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜோஜி சார்ஜ் வந்து இறந்ததுக்கப்புறம் பிஜி மேனன் வந்து பையனை வந்து கண்டுபிடிச்சாரா. அதுக்கப்புறம் நம்ம ஜோஜி சார்ஜ் பொண்ணு வந்து உண்மையிலே யார் கொண்டா எவர் கொண்டா நம்ம பிஜி மேனன் கொண்டாரா இல்லையான்னு சொல்லிவிட்டாங்க. இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சம் போகும். அதை பார்க்க